அன்னை தமிழுக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது குடியரசு தின வாழ்த்துக்கள். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு 1950 ஒவ்வொரு வருடமும் ஜனவரி திங்கள் 26ஆம் நாள் இந்திய தேசிய குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆங்கிலேயரிடமிருந்து அஹிம்சை எனும் அறவழியில் வெற்றி வாகை சூடிய தினம் குடியரசு தினம். உப்பு சத்தியாகிரகத்தில் தன் உடலினை வருத்தி தாயகத்திற்கு பெருமை சேர்த்து தந்த வீரர்களின் நினைவு கூறும் தினம். தம் குருதியையும் தன் தேகத்தையும் நாட்டிற்காக அர்ப்பணம் செய்தவர்களை நினைவு கூறும் தினம். தம் வம்சாவளியினர் அசந்தமாய் வாழ தம் வாழ்நாட்களை வலியுடன் கழித்தவர்களை பெருமையுடன் நினைக்கும் தினம். சுதந்திர காற்றை நம் தேசத்தில் நிலவவிட தம் சுகங்களையெல்லாம் தூக்கி எறிந்த தியாகிகளின் தியாக தினம். ஆம், சுதந்திர காற்றை நம் தேசத்தில் நிலவவிட தம் சுகங்களையெல்லாம் தூக்கி எறிந்த தியாகிகளின் தியாக தினம். தம் தாய்நாட்டினை அந்நியர்களின் பிடியிலிருந்து காப்பாற்ற பாடுபட்டவர்களை இன்று மற்றும் நினைப்பதில் நியாயமில்லை. எந்த நோக்கத்திற்காக சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்தார்களோ அவற்றை கண்ணியத்துடன் காக்க வேண்டியது நம் கடமை. நாம் சுகமாக அனுபவிக்கும் சுதந்திர காற்றை நம் சுதந்திர கொடி போல் நாமும் நமக்காக வாங்கி தந்த சுதந்திரத்தை பத்திரமாக பாதுகாத்து கொள்வோம். நாட்டை நினைக்கும் போது நாட்டிற்காக போராடியவர்களையும் நினைவு கூர்வோம். ஆம், நாட்டை நினைக்கும் பொழுது நாட்டிற்காக போராடியவர்களையும் நினைவு கூர்வோம். வாங்கி தந்த சுதந்திரத்தை கண்ணியத்துடன் காப்போம். தமிழன் வீரத்தை தரணிக்கே எடுத்துச் சொன்ன விடுதலை போராட்ட வீரர்களை மறந்து விடாதீர்கள். ஆம், தமிழன் வீரத்தை தரணிக்கே எடுத்துச் சொன்ன விடுதலை போராட்ட வீரர்களை மறந்து விடாதீர்கள். கட்டபொம்மனின் வாள், மதுரை வீரனின் வேல், பாரதியின் மீசை, வாஞ்சிநாதனின் துப்பாக்கி, அண்ணல் காந்தியடிகளின் ஊன்றுகோல் அனைத்தும் நம் வீர சின்னங்கள். ஆம், கட்டபொம்மனின் வாள், மதுரை வீரனின் வேல், பாரதியின் மீசை, வாஞ்சிநாதனின் துப்பாக்கி, அண்ணல் காந்தியடிகளின் ஊன்றுகோல் அனைத்தும் நம் வீர சின்னங்கள். நாட்டுப்பண் பாடியதும் உடல் நரம்புகள் புடைப்பது மட்டுமல்ல தேசபக்தி. ஆம், நாட்டுப்பண் பாடியதும் உடல் நரம்புகள் புடைப்பது மட்டுமல்ல தேசபக்தி. பிரச்சனைகளை களைய நாம் நாளும் உழைப்பதே தேசபக்தி. தேசிய கொடியேற்றி குடியரசு தினம் கொண்டாடுவது மட்டுமல்ல தேசபக்தி. கொடுமைகள் செய்ய நினைக்காத கொள்கையுடன் வாழ்வதே தேசபக்தி. பாரத மாதா படத்தினை வைத்து பணிவது மட்டுமல்ல தேசபக்தி. உயர் பட்டம் பெற்றும் வெளிநாட்டில் வசிக்காமல் நம் பாரத மக்களுக்காக பணியாற்றுவதே தேசபக்தி. ஆம், உயர் பட்டம் பெற்றும் வெளிநாட்டில் வசிக்காமல் நம் பாரத மக்களுக்காக பணியாற்றுவதே தேசபக்தி. தியாகிகளின் பெருமையை நினைத்து தினம் பேசுவது மட்டுமல்ல தேசபக்தி. தியாகிகளின் பெருமையை நினைத்து தினம் பேசுவது மட்டுமல்ல தேசபக்தி. தனித்திறமைகளை வளர்த்து உலகில் நம் தேசத்தின் புகழை உயர்த்துவதே தேசபக்தி. இந்தியா என் தாய்நாடு என்று வெறுமனே இயம்புவது மட்டுமல்ல தேசபக்தி. நம் இன ஒற்றுமை, இயற்கை வளம் சீரழியாமல் மனமுவந்து காப்பதே தேசபக்தி. கம்பத்தில் ஏறிய கொடிதனை கம்பன் கவிகள் போல் உயரச் செய்வோம். ஆம், கம்பத்தில் ஏறிய கொடிதனை கம்பன் கவி போல் உயரச் செய்வோம். வல்லரசு ஆதல் வாயினில் மட்டும் வாசம் செய்தலாகாது. நன்னெறிகளை வாழ்வில் நிறுத்தி நல்லரசு அமைய முயற்சிப்போம். தலையாய வழிதனில் தாய்நாட்டை செலுத்தி தலைவிதி என்பதை தலை சுற்றி எறிந்து நாம் அரும்பாடுபட்டு பெறாவிட்டாலும் ஆன்றோர் பாடுபட்டு வாங்கி தந்த இந்த சுதந்திரத்தை பேணி காப்போம். உங்கள் அனைவருக்கும் என் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.